ஹாய்ங்க. இது நம்ம வீட்டுக்கு மளிகை சாமான் ஷாப்பிங் பண்ண விலாக் தான். கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பொருள் கொஞ்சம் சேவ் ஆகலாம், அதே சமயத்தில் டைமும் சேவ் ஆகும். நாங்கள் எப்போயுமே கோயம்புத்தூர் போகும்போது ஆர்டர் கொடுத்துட்டு போயிடுவோங்க. ஏதாவது நம்ம எழுதி வேணாலும் இல்லை கால் பண்ணி வேணாலும் ஆர்டர் கொடுத்துட்டு போயிடுவோம். வரும்போது அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம் இல்லையா. அது மோஸ்ட்லி கரெக்டாக தான் இருக்கும். செக் பண்ணும்போது 1 or 2 மிஸ் ஆச்சுன்னா கூட நமக்கு திருப்பி அவங்க கொடுத்துருவாங்க. அன்றைக்கி வாங்கி பார்த்துட்டோம் அப்படின்னம்னா கிட்டத்தட்ட நமக்கு 5500 நியர்லி 6000 கிட்ட வந்துருச்சுங்க. இந்த பூஜை சாமான்ஸ் எல்லாம் தனியாக இன்னொரு கடையில் வாங்கியிருந்தோம். அதனால சூடம் பத்தி அதுக்கப்புறமா இந்த மாதிரியெல்லாம் தனியாக வேறொரு கடையில் வாங்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் சேவ் ஆகும். அதனால் தனித்தனியாக மாற்றி மாற்றி வாங்கிக்குவோம். பொள்ளாச்சியில் தான் வாங்குவோம். இது சரோஜா ஸ்டோரில் வாங்கினதுங்க. மோஸ்ட்லி இந்த வெள்ளை உளுந்து பருப்பு, கருப்பு உளுந்து பருப்பு இதெல்லாமே 2 கிலோ வாங்கி ஒரு சில டைம் என்ன பண்ணிடுவோம்னா அப்படியே கொட்டி வச்சுக்குவோம். அதை நல்லா வெயில் அடிக்கும் போது எடுத்து காய போட்டு வச்சுக்கலாம். இல்லை அந்த பாசிப்பயிறு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வறுத்து வச்சுக்குவோங்க. பொட்டுக்கடலையெல்லாம் எப்போயுமே ஒரு 2 கிலோ வாங்கிடுவேங்க. இது நமக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு தாராளமாக வரும். பச்சைப்பயிறு 1 கிலோ அந்த மாதிரி வாங்குவோம். துவரப்பருப்பு 2 கிலோ, அதுக்கப்புறமா சுண்டைக்கடலைலாம் ஒரு கிலோ வாங்குவோம். பட்டாணி 1 கிலோ, அதுக்கப்புறம் இந்த சன்னா அதெல்லாமே அரை கிலோ கூட உள்ள 1 கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டோம்னாலே அளவாக தான் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் நிறைய வாங்கி வைக்கும்போது இந்த பூச்சிகள்லாம் வந்துடும். அதனால் இது வாங்கி வச்சோம்னாலே நல்லா வெயில் அடிக்கிற சமயத்தில் எடுத்து போட்டு வச்சுக்கோணுங்க. இல்லைன்னா அப்படியே பூச்சி பூத்த மாதிரி ஆயிடும். சம்படாவில் தான் நம்ம எப்பவுமே கொட்டி வச்சுருவோங்க. பேலன்ஸ் மீதி யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி டப்பாக இருந்துச்சுன்னா அதுலேயும் கூட போட்டு வச்சுக்குவோம். தட்டைப்பயிரெல்லாம் ஒரு அரை கிலோ வாங்கியிருந்தேங்க. இந்த பாசி பயிரெல்லாம் இருக்குது இல்லைங்களா, பாயாசத்துக்கு யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் ஒரு அரை கிலோ வாங்கி வச்சோம்னாலே அது 2 மாதத்துக்கு வரணும். ஏன்னா நம்ம பொங்கல் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சால் தான் அதை யூஸ் பண்ணுவோம். அதனால் வாங்கிக்குவோம். அந்த பாயாசத்துக்கு உண்டானது அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வேணும்னா அப்பப்போ ஜாமானை வாங்கும்போது அப்படி வாங்கி வச்சுக்கிறதாங்க. சீரகம், கடுகு, வரமிளகா இது எல்லாமே மோஸ்ட்லி வாங்கிடுவோம். சம்பா ரவை, வெள்ளை ரவை, சேமியா, அப்புறம் இந்த ராய் சேமியா அதிலெல்லாம் கலந்து ஒரு 2-3 சேமியா வாங்குவோம். தக்காளி சேமியா, தினை சேமியா இந்த மாதிரி ஒரு 4-5 பாக்கெட்டு, ஒன்றுலேயே 4 பாக்கெட் வாங்கினோம்னா அளவாக இருக்கும். முக்கியமாக இந்த சோப்பு, ஷாம்பு, அதுக்கப்புறமா இந்த பாத்திரம் விளக்குற சோப்பு இதெல்லாம் ஒரு டஜன் கணக்கில் வாங்கி வச்சுக்குவோம். ஷாம்பெல்லாம் ஒரு 2-3 சரம் வாங்கினோம்னா அளவாக இருக்குங்க. ஏவிடி கூட ஒரு சுகர் பேக்கெட் ஃப்ரீயாக கிடச்சிருந்தது. அதுக்கப்புறமா இந்த ரின் பவுடர் இதெல்லாம் பெருசாகவும் வாங்குவோம். அப்பப்போ இந்த 10 ரூபா பேக்கெட் மாதிரி வாங்கிட்டோம்னா டக்குன்னு எடுத்து விட்டு. அதுக்கப்புறமா முக்கியமாக இந்த மட்டை அவல் இதெல்லாமே ஒரு 2 கிலோ வாங்கி வச்சுக்கோங்க. வேணும்போது டக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. மறக்காமல் நீங்களும் ஜாமான்லாம் வாங்கும்போது எந்த மாதிரி வாங்குவீங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்க, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.